ஹாய் வாங்க, குட் மார்னிங். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து சோள மாவு பொடி தாங்க. இதுக்கு சோள மாவு 200, மைதா மாவு 50, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பதமாக பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இது காயாமல் இருக்கிறதுக்கு இப்படி மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் இதை வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து வானொலியில் எண்ணெய் ஊற்றி இந்த அளவுக்கு தேய்ச்சி பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து சன்னா மசாலா தாங்க. இதுக்கு வந்து கொண்டக்கடலை 100 கருப்பு கலர் வாங்கிக்கோங்க. அது நேற்று நைட்டே ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி காலையில் ஊற வச்ச சுண்டக்கடலையை கூட ஒரு 50 உருளைக்கிழங்கு போட்டு நல்லா 3 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கறிவேப்பிலை இவ்வளவும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு இருக்கும்போதே பூண்டு 4 பல் அதையும் நச்சு போட்டு அதையும் பச்சை வாசனை போகுதுண்டி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இதுக்கு வந்து சன்னா மசாலா தாங்க 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். கிரேவி கிடைக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் ஒரு 7, தக்காளி ஒரு பழமும் அரைச்சி ஊற்றி அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த பாருங்க, சுவையான சன்னா மசாலா ரெடி. எனக்கு கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கிறதுனால கருவேப்பிலை நிறைய போட்டிருக்கிறேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.